முன்னேற்ற அமைப்பின் தலைவர் விஜய் மல்லையா அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் திரு டாக்டர் கே ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களை கௌரவ தலைவர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு எம் கண்ணன் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஸ்ரீமன் திரு கோவிந்தராஜ் தாராபுரம் தாய் ஸ்தல பட்டக்காரர் அவர்களை அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு பசுபுல டாக்டர் பாஸ்கரன் செட்டியார் கரியமங்கலம் ஸ்தலம் பட்டக்காரர் அவர்களையும் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்ஜினியர் திரு ஆர் சந்திரசேகர் அண்ணன் ஒசக்கோட்டை ஸ்தலம் பட்டக்காரர் அவர்களையும் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு பிஜிவி நாராயணன் அமரகுந்தி ஸ்தலம் சிந்தாமணியூர் பட்டக்காரர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு பி லட்சுமி நாராயணன் சேலம் ஸ்தலம் பட்டக்காரர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு KTAPJ ரங்கசாமி அமரகுந்தி ஸ்தலம் திருமலை கரி கட்டமனை செட்டிகாரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு எஸ் நரசிம்மராஜ் துணை செயலாளர் சேலம் தேவாங்கர் கல்லூரி மற்றும் மருத்துவ அறக்கட்டளையினர் அண்ணன் அவர்களையும் வருக துணை செயலாளர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் அமைப்பு நிர்வாகிகள் திரு விளம்பரம் ராமசாமி அண்ணன் அவர்கள் சூலூர் தாலுகா பொறுப்பாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் திரு அட்டை சண்முகம் சேலம் மாவட்டம் பொறுப்பாளர் அவர்களை அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு ரமேஷ்குமார் சோமனூர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு பூர்ணச்சந்திரன் வடவச்சேரி அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு கணேசன் வினோபாநகர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி ஏற்று நடத்தும் நமது திருக்கோவில் செட்டியார் மங்களம் திரு குருசாமி செட்டியார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் பெத்தர் ஆர்.வி. சுகுமார் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் ஆர். வரதராஜ் அண்ணன் தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் நிர்வாக கமிட்டியினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஊர் மக்கள் அழகு வீரர்கள் சூடாமணி கலைக்குழுவினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இலவங்க முன்னேற்ற அமைப்பின் மாநில தலைவர் ஈரா விஜயகுமார் அண்ணன் அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தம்பி கேமத்தோட அடியார் ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகா சுவாமிகளுடைய அல்லாசியோடு தம்பி கேமத்தோட செய்த காயத்ரி பீடாதிபதி ஓம் ஸ்ரீ சந்திரமணீஸ்வருடைய நேரடி அருளாசியோடு அவருடன் வந்திருக்கின்ற அன்னை அருளாசியோடு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி திடீரென நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. குறுகிய காலகட்டத்திலே இந்த நிகழ்ச்சி திருக்கோயிலுக்கு சுவாமிகள் வருகை, அதனால்
இது போன்ற ஒரு விழாக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. 2 தினத்துக்கு முன்பாக நான் வந்து வீடியோ கொடுத்திருந்தேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து நம்முடைய குல குருமார்களை சந்திரமுடீஸ்வரரை அன்னையை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை வீற்றிருக்கின்ற குலகுருமார்கள் அன்னை மற்றும் எனது அழைப்பை ஏற்று சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அமரகுந்தி பட்டக்காரர் மரியாதைக்குரிய எனது மூத்த சகோதரர் திரு நாராயண் பிஜிவி நாராயண் அவர்களை வருபவர்கள் என வரவேற்கிறேன். நாராயணன். அடுத்ததாக சேலம் தளத்தினுடைய பட்டக்காரர் திரு லட்சுமி நாராயணன். அவரோடு வந்திருக்கின்ற திருமலைக்கு கட்டமனையுடைய செட்டியார் ரங்கசாமி அவர்களை வருகிறவர்கள். அவரோடு சேர்ந்து வந்திருக்கின்ற மகேஷ், அவரோடு வந்திருக்கின்ற பெத்தர் மகேந்திரன் அவர்களை அவரோடு வந்திருக்கின்ற செட்டிமை ராஜ்குமரன் அவர்களை வருகிறவர்கள். இன்னும் என்னுடைய அழைப்பை ஏற்று வர ஆசைப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய உரிமையாளர் பட்டக்காரர், அதாவது தாராபுரம் தாய் சிறந்த நம்மளுக்கெல்லாம் பட்டக்காரர் கோவிந்தராஜன் அவர்கள் தான். அவருக்கு வந்து தைராய்டு ஆப்ரேஷன் நடந்ததுனால வர இயல முடியலன்னு சொல்லிட்டாரு. அவரும் சுவாமிகிட்டையும் அனுமதி கேட்டுட்டாருன்னு எனக்கு தகவல் வந்தது. மேற்கொண்டு என்னுடைய அழைப்பு கொடுத்துருந்தோம். வசப்போட்டை பட்டக்காரர் சந்திரசேகரன் அவர் இன்னைக்கு வந்து வசப்போட்டையில் நாளைக்கு காலை வரைக்கும் தை அமாவாசனுடைய நிகழ்ச்சி அவர் இருந்து தான் நடத்தணும். வர இயலவில்லை. தன்னுடைய மனசு கூட இங்கே தான் இருக்குது. சுவாமிகளோட நான் வந்து கலந்துருக்கோட வாய்ப்பு எனக்கு மிக குறைவு. சுவாமிகிட்ட நான் அனுமதி வாங்கிக்கிறேன்ட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் காரியமங்கல ஸ்தலத்தினுடைய பட்டக்காரர் பாஸ்கர் அவர் வந்து அவருமே இதே மீடியங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராமுக்குனால திடீர் ப்ரோக்ராம் நீங்கள் அழைச்சிட்டீங்க, மனசுக்கு வரணுன்ட்டு என்னால் வர இல்லை அப்படின்ட்டு சுவாமிகிட்ட அனுமதி கேட்டுருக்காரு. இப்படி பட்டக்காரர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுபோல என்னுடைய அழைப்பை ஏற்று என்னோட தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு சார்பில் வந்திருக்கின்ற நிர்வாகிகள் கௌரவ தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களை நான் இவர் இல்லைன்னா, இவங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை. நான் சாதாரண ராமசா மண்டலத்துல கட்டுப்பட்ட ஒரு செட்டிகை மங்களத்தில் கட்டுப்பட்ட ஒரு ஆள். ஆனா என்னை ஒரு மனுஷனாக்குறது தந்தை கிருஷ்ணன் அவர்கள், திருப்பூர் வட்டாரத்துடைய தலைவர். அவர் தான் முதல் தலைவர். 2வது தலைவர் நான் ஆக்குறதே அவர் தான். வட்டாரத்துக்கு முதல் தலைவர் அண்ணனுடைய அப்பா. அதுக்கு அடுத்த தலைவராக என்னைய இன்னைக்கு கிட்டத்தட்ட 24 வட்டாரங்கள் ஆயிடுச்சு. ஆனா நான் எனக்கு ஒரு அமைப்பு நடத்திட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எனக்கு சுதந்திரமான உங்களோட செயல்பாடு பிடிச்சிருந்தே கிருஷ்ணன் வந்து தலைவர் நீ வெளியிருந்து செயல்படுத்தி அவருடைய கிளையிலிருந்து என்னை வெளியேற்ற தலைவராக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவருடைய முதல்வர் நன்கொடையாளர் கேட்டவரெல்லாம் அள்ளி கொடுத்தாரு, துணிக்கு கொடுத்துருக்காரு. அவர் இல்லைன்னா நான் இல்லை இந்த அமைப்புல. ஏன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்காரு. நான் கொஞ்சம் மீறி ஏதாவது நடந்ததுன்னா மண்டை உரிமையுள்ளவர் அவர் தான். அதனால அவர் வந்திருக்கிறது மிக மகிழ்ச்சி. ஏன்னா இவரோட சேர்த்து போன வருஷம் கிட்டத்தட்ட 1400 பேக் கொடுத்துக்கிறோம். அந்த பேக்கும் இந்த கோயிலுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு சாமி. போன வருஷம் முழுவதுமே சுற்றுப்பயணம் போன 4000 மக்களை சந்திச்சோம். 1200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச பேக் கொடுத்தோம். அதனுடைய பிரயாசமே இந்த திருக்கோயில் தான். இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம், அரங்கேற்றம் பரிசு கொடுத்து வந்திருக்கிறோம். அதுவும் இந்த ஊருக்கு தான். இன்னையில இங்கிருந்து நாங்க உலகம் முழுவதும் போகணும்னு அம்மாவை வேண்டிக்கிறோம். அதுபோல என்னோட அமைப்பில் வந்திருக்கிற ரமேஷ்குமார் மணி டெக்ஸ்டைல் இவர் கேட்ட போதுதான் சார்பை தயார் பண்ணிருக்காங்க. நம்ம அமைப்பு அவ்வளோ ஒரு பட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் இங்க எழுதிட்டு இருக்காங்க. சில நாள் வரக்கூடிய விளம்பர ராமசாமி ஒரு போது கூட நிகழ்ச்சியில தவறுனதில்லை. அவர் சிறு விபத்து ஏற்பட்டதுனால ஆபரேஷன் பண்ணி போயிட்டு அதனால வர முடியல. என்னுடைய சுவாமிக்கு என்னுடைய கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை சொல்லுங்கன்றாரு. அது சுவாமி மேற்கொண்டு இங்க வந்திருக்கின்ற எல்லாத்தையும் நான் வரவேற்று இன்னைக்கு ஏன்
சங்கடமான சூழ்நிலை இந்த நிகழ்ச்சி நடத்துறேன். காலையிலிருந்து நேரிலிருந்து என்னோட தொடர்பு வந்து சாமி நான் சுவாமிகளை நான் வந்து வரவேற்கிற நிகழ்ச்சி சிறப்பாக கொஞ்சம் ஒத்துழைப்பு தரட்டு. இன்னைக்கு முன்னிலை பொறுப்பதற்கு குருசாமியாகட்டும், தலைவர் வரராஜாகட்டும், செயலாளர் நாகராஜாகட்டும், பொருளாளர் வடிவேலாகட்டும், இன்னைக்கு நன்றியுரை நகரத்துடைய அமுதலிங்கமாகட்டும், இன்னும் இந்த திருக்கோயிலுடைய அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி சார்ந்த ஊர் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் பேரும் சொல்றதுக்கு தான் எனக்கு ஆசை. நேரம் மிக குறைவு. அதனால எல்லா பேரையும் நான் வந்து சொன்னதாக நீங்க எடுத்துக்கணும். சவுண்டமனால் உங்களுக்கு எப்போது கிடைக்கிறது கேட்டுட்டு முதற்கண் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதுக்காக நேற்றே முன்னாடியே வந்து உங்களுக்கு நாங்கள் மரியாதை செஞ்சிருக்கோம். ஆனால் என்னுடைய ப்ரோக்ராம் வந்து தயானந்த சுவாமிகள் சேலத்தில் வந்துட்டாரு. எனக்கு அந்த சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைச்சிருக்காங்க கல்வெட்டுல. அதனால சுவாமிகளும் ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் அவர் சந்திக்கிறப்ப சில விஷயங்கள் பேச வேண்டியதுனால முக்கியமான நிகழ்வுகள் அங்கே போய் கலந்துட்டு ஒரு நாள் முழுவதும் ஆனதுனால பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துட்டோம். சேலம் பட்டக்காரோட நாங்கள் மீட்டிங் போட்டோம். அப்புறம் நம்ம சமுதாயத்துடைய கெரடி கலை நல்லா தெரியுமா? நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரிய கலை இருக்கு, கெரடி. அதுவும் நம்ம வந்து கொண்டு போகணும். அதையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்து வந்து அந்த கெரடி கலையினுடைய வெளித்தரக்கூடிய ஆசானை பார்த்து மாயாசிரம ஃபவுண்டேஷனுடைய உண்மையாளர்கள் திருவாயை பார்த்துட்டு நைட் 8 மணிக்கு வந்தேன். அதனால நீங்க நடத்திய அரங்கேற்றம் நீங்க அழைப்பு கொடுத்தீங்க, வர இயல மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு அரங்கேற்றம் செய்யணும்னு நான் நமக்கே வந்து வேண்டுகோள் வச்சேன். ஒரு அரங்கேற்றம் பண்ணுங்க. இந்த அரங்கேற்றத்துக்கு நாங்கள் ஒரு மகுடம் சொல்றோம். அழைப்பு கொடுக்குறப்பே தலைவர் செட்டியார் கமல செட்டியாராகட்டும் மற்றவங்களாகட்டும் எங்களுக்கு சொன்னது நீங்க தான் பேர் வச்சீங்க. இந்த பேர் என்ன? ஸ்ரீ சூடாம்பிகை கடைக்கொடு. நான் சூடாம்பிகைன்னு தான் சொன்னேன், நீங்க ஸ்ரீ சேர்த்துட்டீங்க. இந்த சூடாம்பிகை ஏன் வந்தது அதுக்கு விளக்கு அன்னைக்கே கொடுத்து இன்னைக்கு சொல்றேன். அமாவாசை இருட்டுல சூடத்தை தரித்து வந்த அந்த கோடி பிரகாசமான சூரிய ஒளியில் தோன்றதுதான் அன்னை ராமலிங்க சுவாமி அறக்கடை வதம் செய்வதற்காக. ஏன்னா அவங்களுக்கு இரவுலதான் கண்ணு தெரியும், ஆனா சூரிய வெளிச்சம் வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க வதம் செய்யறதுக்காக பிரகாசமான சூடத்தை பீடத்துக்கு பேர் சூடம் அதை தரிச்சு வந்ததுனால முதல்ல நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு பேரு சூடாம்பிகை. காலப்போக்கில் அப்படியே கொஞ்சமா சவுடாம்பிகை மறிவிச்சு. அதனாலதான் சூடாம்பிகை வச்சுட்டு நீங்க முன்னேறிக்காங்கட்டு நம்ம தேவாங்க முன்னேற்ற அமைப்பு தான் சுவாமி பேரை நாங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த பேரோட நீங்க வந்து போலோட உலகம் முழுவதும், தமிழ்நாடு அல்ல, நாம் உலகம் முழுவதும் இருக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் சுவாமி ஆசீர்வாதம் பண்றாருன்னா, மலேசியா போய் ஆசீர்வாதம் பண்றாருன்னா, உலகம் முழுவதும் நம்முடைய தேவாலயம் இல்லாத பகுதி கிடையாது. அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி குலகுரு வந்து கையால் நீங்க பரிசு பெற்று ஒரு அங்கீகாரமாக ஆகி உலகம் முழுவதும் உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமையணும். சூடாம்பிகை கலைக்குழுனா ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். தயானந்த சுவாமிகள் மறுநாள் கூட அவருடைய மறு உருவம் உட்காந்துருக்காரு. ஏன் அடிக்கடி ஹம்டி ஹேம கூட நான் சொல்லி கேட்டேன்னா, ஹம்டி ஹேம கூடத்தினுடைய காயத்ரி பீடத்தினுடைய ஸ்தாபகர் எல்லாத்துக்கும் முன்னவர் ஏகோராமையர். அவர் தான் மூலகுரு. அவரால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் சம்பளிங்க மடம். இங்க இருக்கு சம்பளிங்க மலை கொள்ளைகால. அங்கதான் சம்புசையா பீடம் சொல்லிட்டு நீங்க ஒரு பீடமாக உருவாகி மக்களுக்கு அருளாசி கொண்டு ஏகோராமையர் கொடுத்ததுதான். அவர் அந்த அதனுடைய 3வது பீடாதிபதியை நீங்க வருகை கொடுத்திருக்காரு. 4வது பீடாதிபதி. ஆக்சுவலா இவங்க மூதாதையர் கடக்கம்பாளையத்துக்கு வந்திருக்காங்க. அப்பதான் நானே சொல்லியிருக்கேன். சாமி சொல்லி சொன்ன நல்லா இருக்காரு. கடக்கம்பாளையத்துல வந்து ஒரு குரு 2 நாளா குதிரையில் நின்றுருக்காரு. கம்பளிங்க மனசால அங்கிருந்து பிள்ளையாளர்ந்து வந்துட்டாரு. சரி வேண்டாம், நம்ம போய் மக்களை பார்க்கலான்னு குதிரையில வந்து கடக்கம்பாளையத்துல வந்து 2 நாள் குதிரையிலே இருந்து நம்ம நெசவான மக்கள் தேவாத மக்கள் யாரும் பார்க்கல, யாரோ போயிட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நம்முடைய விவசாய பெருமக்கள் எல்லாமே பார்த்துட்டு 2 நாள் இருந்தாலும் கூட அவருடைய உடம்புல வந்து தேஜஸ் குறையவே இல்லை, ஒரு சோகை இல்லை, ஒரு துக்கம் இல்லை, ஒரு சோர்வு இல்லை, அப்படியே பிரகாசமா இருக்குது. அப்படின்னு போய் சாமி நீங்க யாருக்கு போய் அவங்க கேட்கறதுனா, தேவாத சமுதாயத்துடைய குலகுருவப்பா மக்கள் வந்து நீ பார்க்கல, அவர் வர்ற வரைக்கும் நான் இந்த குறையை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லி முதலே இருந்த
உள்ளவங்களை போய் அந்த மக்கள் போய் சொல்லித்தான் நம்ம மக்கள் வந்து பார்த்தாங்க. அப்படி கலக்கம்பாளையத்துக்கும் இந்த சமலிங்க மடத்துக்கு தொடர்பு இருக்கோம். கலக்கம்பாளையம் ரொம்ப தூரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். நம்ம அதை தாண்டி தான் இங்கே வந்து. அதனால நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு இவங்களுடைய மூதாதையர்கள் பெரியசாமி வந்து சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த மடம் எவ்வளவு ஒரு புனிதமா செயல்பட்டு. ஏன் சொல்லுன்னா, தயானந்த சாமிகள் 1990 தான் நம்ம பட்டம் கட்டுறோம். அதுக்கு முன்னாடி இவருங்க முத்துச்சங்க மகரிஷி ஏகோராமியருக்கு அப்புறம் பல குருமார்கள் மாதிரி முத்துச்சங்க மகரிஷி வந்து அதுக்கப்புறம் அந்த பீடத்துக்கு யாருமே இல்லை உருவா. சவுடேச நற்பணி மன்றம் இங்க இருக்குது இல்லையா, அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து குருபீடம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு, இந்த குருபீடத்துக்கு உரிமையானவர் இவர் தான். ஏன்னா மூலவரே வந்து அங்கீகாரம் கொடுத்து இவங்க அப்பா வந்து சாமலிங்க மூர்த்தி. இந்த சாமலிங்க மூர்த்தின்னு சொன்னால 2 பேருக்கும் இருக்கு. தெலுங்கு தேவாங்கர் படவீடு சோனாசன பீடத்துடைய அதிபதி சாமலிங்க மூர்த்தி, இவங்க தந்தையாரும் சாமலிங்க மூர்த்தி, அவங்க தாத்தா என்ன தந்தையார். அப்போ 2 குருமாருக்கு ஒரே பேர் போனதுனால சரி அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, இவங்க இந்த பக்கம் வந்துட்டார் கணக்கம்பளையத்துக்கு. அப்படி வந்து நம்மளுடைய பாரம்பரிய வரலாறு இருந்ததுனாலதான் இப்போ நம்ம அதனுடைய மறு உருவமா நம்ம சுவாமி வந்து நம்ம தயானந்த சாமியோட தொடர்பு கொண்டு எல்லா ஆலோசனையும் இவங்க 2 பேரும் பண்ணிக்கிறோம். நாங்கள் அணியாட்டு ஒரு சேவை பண்ணிக்கிறோம். சாமிகிட்ட பேசுறது, தயானந்த சாமிகிட்ட பேசுறது, இங்கே பட்டக்காரர்கள் எப்படி அவங்களுடைய உரிமைகளை போகணும், பங்களம் எப்படி பட்டத்தை மதிக்கும், அதாவது அங்கீகாரம் வாங்கின பட்டக்காரர்கள் எல்லாமே கிராம பங்களம் எல்லாமே பட்டக்காரர்களே உருவந்தா கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு எப்படி நடக்குது. இந்த இடத்துக்கு உண்மையான பட்டக்காரர் அவர் கோவிந்தராஜ் தான் வந்திருக்கணும். ஆனால் அவருடைய உடல்நிலை கருத்து கொண்டு வரையில்லைன்னு அனுமதி வாங்கிட்டார். அதுமாரி எங்கெல்லாம் ஒரு குரு வர்றாரோ அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கிராம மங்களமாகட்டும், செட்டித்தனமாகட்டும், கிராம செட்டித்தனமாகட்டும், இந்த செட்டித்தனத்தை கட்டி கொடுத்த பட்டக்காரர்கள் அழைச்சி குருவை கூப்பிட்டு வரணும், விழா நடத்துகிற ஒரு ஐதீகத்தை தேவாங்க முன்னேற்ற அமைப்பு உருவாக்குறது இந்த கோயில் இருக்கு. அதை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா போன 1.5 ஆண்டு நாங்கள் வந்து கல்வி அந்த இதுக்கே போயிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அது வந்து நம்ம மக்களுடைய மேன்மை, படிப்பு, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வந்து 1.5 வருஷம் நாங்கள் டிராவல் பண்ணி மீட்டிங் போட்டோம். இந்த புத்தாண்டிலிருந்து சுவாமிகளுடைய அருளாசியோடு நம்ம குல ஆச்சார பணிகள் எப்படி, குலம்னா என்ன, அதுக்கு யார் இருக்கிறா, சிம்மாசன பீடாதிபதி முதல்ல, அதுக்கடுத்து குல குருமார்கள், அதுக்கடுத்து உபகுருக்கள், அதுக்கப்புறம் பட்டக்காரர்கள், பட்டக்காரர்கள் கீழே எத்தனை கிராமங்கள் இருக்குதோ அந்த கிராம பங்களம், கிராம செட்டித்தனம், அதுக்கப்புறம் பங்களம். இப்போ இருக்காதியான குருசாமின்னு இதெல்லாம் கடாசி. இவங்களுடைய எல்லையில கட்டமனை, செட்டிமனை, தேவமனை, அப்புறம் அந்த கட்டுமனை கிரிமனை வந்து இருக்காரு கட்டமனை. அப்படி இருக்காரு. அப்படி பல பொறுப்புகள் எடுத்து இவங்களுக்கு இப்போ வந்திருக்காருன்னா, இப்போ அமர்வந்திக்காருக்கு 32 ஊர் இருக்குது. 32 ஊருக்கு அதுக்கு முன்னாடி பட்டம் கடைசி வரைக்கும் இவங்களுடைய எல்லை வரைக்கும் பார்க்கப்போ பல 1000 பேர் இருக்காங்க ஒரு பட்டக்காரருக்கு. அந்த பட்டக்காரர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா குலகுருவுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன தொடர்ச்சியா வருது பார்த்தீங்களா, உங்களுடைய பரிவாரம் எப்படி, நம்ம மக்களுக்கு என்ன முறையில தெளிவாக அம்மாவுக்கு செய்யறது தான் கூட ஆச்சாரம் பண்ணி இதையெல்லாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் இவங்க பட்டக்காரர் பண்ணணும். பட்டக்காரர் இத்தனை கிராமங்கள் இந்த மாதிரி விழா நடத்திக்குதுன்னு சொல்லிட்டு குலகுருவாருக்கு சொல்லணும். இதை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக தான் கஷ்டப்பட்டு திடீர் ப்ரோக்ராம் போட்டு சுவாமி இன்னைக்கு வேண்டித்தாளர் போயிட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்படி போறாரு, அன்னூர் போறாரு. நான் டைவர்ட் பண்ணி சாமி தயவுசெய்து நான் டெய்லி வரல மன்னிச்சுங்க, நான் கால் வந்து கேட்ட முடியே நீங்க வந்துருங்க. ஏன்னா நாள் குறைவு, நான் வரணும்னா மங்களம் வரணும். அப்போ இவங்கெல்லாம் வரக்கூடிய சூழல் இல்லை. இங்கெல்லாம் அறிகுறி வந்தாச்சு, விழாவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி தயவுசெய்து வந்துருங்க. அதே மாதிரி தான் மங்கள சிட்டிக்காரர்களுக்குமே நான் வந்து பட்டக்காரர்களுக்குமே சாமி நான் போன் நினைக்கிறேன், தயவுசெய்து வந்துருங்க. இந்த போன்ல கூட்டத்துக்கு ஒரு பட்டக்காரர் வந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த தேவாங்க முன்னேற்ற அமைப்பு மேல அவங்க வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்கன்னா அதே எனக்கு ஒரு நற்சான்று இவங்க வந்ததே எனக்கு மரியாதையா இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இன்னையிலிருந்து ஒரு குல ஆச்சாரப்படிகள் செய்யணும்னா குலகுருவை கூப்பிடணும், குலகுருவை கூப்பிட்ற பட்டக்காரர்கள் கூப்பிடணும், பட்டக்காரர்கள் கூப்பிட்டு வச்சு நடத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஆன்மீகம் தொடர்பான எல்லாத்தையுமே சாமி வந்து தீர்த்து கொடுப்பாருங்கிற ஒரு தீர்மானத்தை நான் நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கு எல்லாத்தையுமே வரவேற்று என்னுடைய நிறைய பேர் பேசுறதுக்கு நான் பேசுனா 1.5 மணி நேரம் எங்கள் அண்ணன் பின்னாடி வந்து ஒரு டிமியில் இருக்குது. அதனால சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். என்ன சுவாமிகள் அருளாசி நீங்கள் கேட்க ஆசைப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம். மகளிரெல்லாம்
இந்த சூடாமணி கலைப்பள்ளியுடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு செய்தி என்னன்னா அரங்கேற்று நேற்று முடிஞ்சிச்சு, நீங்கள் வாங்க பார்க்கலாம், மக்கள் ஆர்வம் வந்து நடக்கிற செய்தி வந்தது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஆர்வமாக வந்துட்டீங்க. நான் குழப்பத்தை தான் வந்தேன். அம்மா பேசிட்டான், நான் வார்த்தை அவனால போட்டேன், நடக்கிட்டு பார்த்தா சாமி வரட்டும் இல்லாமல் அவன் முடிவெடுத்து வரட்டும். இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேருக்குமே வந்து நான் வந்து நன்றி கடன் பட்டுக்கிறேன். என்றைக்குமே ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து எங்களால் என்ன முடியுதோ அமைப்பு சார்பாக இந்த கோயிலுக்கு நாங்கள் செஞ்சு தர கடமைப்பட்டுருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. ஜெய் தேவாங்கா, ஜெய் ஜெய் தேவாங்கா, ஜெய் தேவாங்கா, ஜெய் ஜெய் தேவாங்கா. அந்த மாவட்டத்திற்கான வணங்கி இந்த அரிய வழக்கினை ஒட்டிய நமது பசுமை நிலைய நிர்வாகிகளுக்கு வணக்கத்திற்கு வருகிறது என்ற அத்தனை நல்ல இதயங்களுக்கு கொஞ்சம் வணக்கத்தை தன்னும் சமீப காலத்தில் ஒரு உருவாக ஒரு ஊருக்கு அழகாக ஒரு புதிய கட்டி அதுக்கு வந்து வெள்ளக்கோட்டை பௌர்ணமணி ஒட்டப்பயிற்சினால் உண்மையாக சந்தோஷமாக உண்மையிலும் பார்த்து தொகுதாகி வாங்கி இதே கட்டி எல்லாருக்கும் பார்த்தாலும் ஒட்டிய பணி இந்த கட்டி தொண்ணூறு பூஜை தான் படாக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். அதோட விஜயகுமார் தெளிவாக எல்லாத்தையுமே நம்ம ஊரில் வந்து தக்கடி மங்கள ஆரம்ப கால துட்ட தகடி நிறைய இந்த கிடையாது ஒரு அமைப்பு வந்து மூடிதான் செட்டி மீது கட்டுப்பட்டு செட்டி மீது வந்து பட்டக்காரி கட்டுப்பட்டு பட்டக்காரெல்லாம் பட்டு குழந்தை கட்டுப்பட்டு இந்த இடையே ஒரு செட்டப் ஒரு அமைப்பு வந்து ஒவ்வொரு கட்டுப்பட்டு ஒரு நிர்வாக வேண்டிய ஒரு ஒழுங்கு முறைந்த நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தேவாந்தர் குலத்துக்கே ஒரு முக்கியமாக ஏன் நாம தான் மாடிட்டு சேரோம் அது எல்லாரும் மாடா இருக்கா ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தேவாந்தர் குலத்தில் உண்மையிலுமே அதை குருதாங்க இன்னும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அது ஊருக்கு அதே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த சமுதாயத்தை வந்து கபில்நாத்தலாகி வெள்ளது கோட்டை வந்து கட்டி அம்மன் மணி அதெல்லாம் வந்து அதெல்லாம் அமைப்பு கட்டி நடத்தாத ஒரு அமைப்பு கட்டி அது மூடி சிக்கிப்பது உண்மையிலே ரொம்ப பாராட்டு பாராட்ட